இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். மதகஜ ராஜா திரைப்படத்தோட வசூல் வந்து ஒரு பயங்கர உச்சத்தை வந்து தொட்டிருக்கிறது. ஸோ 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து தமிழகத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்படி வந்து பேன் இண்டியா திரைப்படங்களும் பல திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன திரைப்படங்களை வந்து அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்கள் எது? மதகஜ ராஜா திரைப்படம் எந்த இடத்துல இருக்குது? கேம் சேஞ்சர் திரைப்படம், வணங்கான் திரைப்படம், காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படம்லாம் எந்த இடத்துல இருக்குது? அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இதில் வந்து டாப் 4 திரைப்படங்கள் லிஸ்ட்டை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் இடத்துல 4வது இடத்துல வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து இருக்குது. சத்தியமாக வந்து இது சற்றுமே வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு 500 ஸ்க்ரீன் கொடுத்து வணங்கான் திரைப்படத்துக்கு வெறும் வந்து 300 ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே வந்து ரிலீஸ் ஆகி 6 நாட்கள் மேலே வந்து ஆகிவிட்டது. இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து வெறும் வந்து 90 லட்சம் மட்டும்தான் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு. இது ரொம்ப கம்மியான வசூலாக வந்து பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வந்து வணங்கான் திரைப்படம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வணங்கான் திரைப்படம் அந்த அளவுக்கு கமர்ஷியலாக இல்லாததால் படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து வெறும் வந்து 1.15 கோடி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படம் வந்து கரெக்டாக வந்து நேத்தோ முன்தினம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சது வந்து சித்து விளாக்ஸ் மூலமாக தான். அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து முதல் நாள் மட்டுமே வந்து 2.36 கோடி ரூபாய்க்கு வரைக்குமே வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட நம்பர் 1 இடத்துல வந்து மதகஜ ராஜா திரைப்படம் வந்து இருக்கு. ஸோ மதகஜ ராஜா திரைப்படம் இது வரைக்கும் வந்து 6.39 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கு. இந்த ஒரு லிஸ்ட் வந்து 2 நாள் ரிப்போர்ட்டை வச்சு வந்து எடுத்திருக்காங்க. இதுலேயே வந்து மதகஜ ராஜா அதிகமாகவே இருக்கு. ஸோ 4 நாள் லிஸ்ட்டை வந்து வச்சு பார்க்கும்போது மதகஜ ராஜா திரைப்படம் இன்னுமே அந்த உச்சத்தில் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்